என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை எப்போதுமே 10 டேஸாக பிரித்து வச்சுருப்பேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 11th டேக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகிறோம். எவ்வளவோ டயட் இருந்திருக்கேன், என்னென்னமோ மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைம் நான் சொன்னேன் இல்லையா, ஹெல்த்தியான டயட் ட்ரை பண்ணுறேன்ட்டு. ஆனால் இந்த டயட்டில் எனக்கு எந்த ஒரு சுகர் கிரேவிங்ஸுமே எனக்கு மோஸ்ட்லி இல்லைன்னு சொல்கிறத விட இல்லை. முன்னெல்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஹோம் டெக்கரேஷன் வீடியோ இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் இப்போல்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே பாட்காஸ்ட் தான் பார்க்குறேன். ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லையாம், கிரேவிங்ஸ்னு ஒன்றே இல்லையாம். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மைண்ட் செட் தானே. ஸோ நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே எல்லா டயட்லேயுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாகவும் இருக்கலாம்னு சொன்னாங்க. நான் ஒரு ஹெல்த்தியான டயட் சூஸ் பண்ணனால எனக்கு கிரேவிங்ஸ் வரலையா, இல்லை பை காட் கிரேஸ் என்னோட டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பாட்காஸ்ட் எல்லாம் பார்த்தனால எனக்கு கிரேவிங்ஸ் வரலையான்னு எனக்கு தெரில. எப்படியோ எனக்கு கிரேவிங்ஸ் இல்லை. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கும் மோட்டிவேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக என் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்.